மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கல்வி மாநில கொள்கை வெளியீட்டு நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதாவது குலக்கல்வியை எதிர்த்தவர் பெரியார், அதே மாதிரி தேசிய கல்வியை எதிர்ப்பவர் நம்மளோட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு தக்க பதிலடி கொடுத்திருக்கிறாரு எக்ஸ் வலைத்தளத்துல. அதாவது பொதுவா திமுகவுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி வந்துருச்சுனாலே ஏதாவது ஒரு மொழிக் கொள்கை, ஏதாவது ஒரு இந்தி எதிர்ப்பு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த கையில எடுப்பாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இன்னைக்கு மாநில கல்விக் கொள்கை பட்டியலுக்கு தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி 2022லயே சில குழு அமைச்சு அதை அனலைஸ் பண்ண சொல்லி அவங்க 2024ல ஒரு அறிக்கையை சமர்ப்பணம் பண்றாங்க. அதாவது இந்த மாதிரி இதெல்லாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி. அதுல நிறைய இல்லம் தேடி கல்வி, அதே காலை உணவு திட்டம், இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையில இருந்தா எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னும் ஒரு 7 மாசம் தான் இருக்கு. இத்தனை நாள் இருந்துட்டு இன்னைக்கு ஏன் நாடகம் ஆடுறீங்க, அதை வெளியிடுற இதை வெளியிடுற அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறாரு. இப்போ இதை தாண்டி இன்னி நிறைய அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கல்வி கூடங்கள் எல்லாம் ஒழுங்கா இல்லை, சீரமைக்கல, மரத்தடியில படிக்கிறாங்க, பசங்க படிச்சுட்டு இருக்கும்போது கூரையில இருந்து எல்லாம் இடிஞ்சு விழுறதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம். நிறைய இன்னைக்கு சில விஷயங்கள் அதெல்லாம் கவனிங்க, ஏன் இந்த வெற்று விளம்பரத்தை தேடுறீங்கன்ற மாதிரி சில விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி அதே மும்மொழி கல்வி கொள்கையை கூட எடுத்துக்காட்டா சொல்லியிருக்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 52 லட்சம் பேர் அரசு பள்ளியில படிக்கிறவங்க, 56 லட்சம் பேர் பிரைவேட் ஸ்கூல்ல. அதுல 4 லட்சம் பேர் அதிகமாக தான் பிரைவேட்ல படிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒரு 30% அதாவது இந்தி கற்கக்கூடிய மாணவர்கள், அதாவது சிபிஎஸ்சி இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறவங்க. அப்போ 30 லட்சம் பேர் இன்னைக்கு இந்தி தான் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஏழை எளிய மக்கள் படிக்கிற அரசு ஸ்கூல்ல இந்தி படிக்க கூடாதுங்கிறது எந்த மாதிரியான ஒரு நியாயம் அப்படின்ற மாதிரி சில கேள்வி கேட்டிருக்கிறாரு. இதுல அரசு பள்ளியில அதாவது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவரெல்லாம் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அவங்க பையன் எல்லாம் பிரெஞ்சு மொழி படிக்கிறாரு. நிறைய அதெல்லாம் நான் குறை சொல்லலை, எதுவுமே அவங்க படிக்கட்டும், ஆனா எல்லாம் மொழி படிக்கட்டும் தானே நான் சொல்றேன்ற மாதிரி சில விஷயத்த சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி இந்திங்கிறது கட்டாயம் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனாலும் இவங்க அரசியலுக்காக அதை கட்டாயப்படுத்துறாங்க மத்திய அரசு அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு போறதை நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா காங்கிரஸ் பீரியட்ல கூட இந்தி கட்டாயம்னு இருந்தது. ஆனா மோடி அவர்கள் அது கட்டாயம் வேணாம், அதாவது அது ஒரு ஆப்ஷனல்லா, நீங்க 3வது மொழி எந்த மொழியான வேண்டுமானாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்தது மோடி அவர்கள் தான் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அதாவது ஒரு கிளாரிட்டி இருக்கு. இங்க 3வது மொழி எது வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னும் கூட மக்கள் மத்தியில இந்த மாதிரி இந்தி திணிக்கிறாங்க, இந்தி மொழியை கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றது உண்மையிலேயே அரசியல் இன்னைக்கு ஒரு அதாவது அன்னைக்கு காலகட்டத்துல ஓகே, அன்னைக்கு இந்தி எதிர்ப்புன்னு சொல்லி அந்த பழைய பஞ்சாங்கம் 1965 எடுத்தா ஓகே. ஆனா இன்னைக்கும் அதை எடுத்துட்டு வந்தான்னா அது சரிப்பட்டு வருமா, மக்கள் கொஞ்சமாவது யோசிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு கேள்வி. ஆனா இன்னைக்கு அது எடுபடாதுன்ற மாதிரி தான். ஏன்னா அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டாருன்னா அது ஒரு எல்லா இடத்துக்கும் ஒரு பேச்சு பொருளா இன்னைக்கு மாறிட்டு இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். இதுக்கு முன்னாடி இதே நாட்டாங்குடி சிவகங்கை மாவட்டத்துல இதே தான், அதாவது 4835 கோடி நம்ம மோடி அரசு ஜல்ஜீவன் திட்டம், அந்த வீடு வீடா போற தண்ணி போற அந்த குழாய் போடுறது, அதுல கூட அந்த நாட்டாங்குடியில தண்ணியே இல்லாம அந்த ஊரை விட்டு எல்லாமே காலி செஞ்சு வேற ஊருக்கு குடிபெயர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். ஆனா இந்த இடத்துல உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி என்ன ஒரு விளம்பரம் இன்னைக்கு பாருங்க எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. அதாவது ஒரு ஊர்ல ஒரு தண்ணியே இல்லை, இன்னும் தமிழகம் ஒரு முன்னிலை மாநிலமா இன்னைக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு தண்ணியே இல்லை, அடிப்படை வசதியான ஒரு தண்ணியே இல்லை. அந்த தண்ணி இல்லாதனால அந்த ஊரை விட்டு எல்லாம் காலி பண்ணி அடுத்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க முன்மாதிரியான மாநிலம்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறது ஒரு வேடிக்கையா இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். இன்னொரு விஷயம் இன்னைக்கு என்னன்னா, நிறைய இன்னைக்கு தமிழகத்துல அதாவது எதிர்கட்சியா செயல்படுறவங்க அதாவது இப்போ பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு. என்னதான் வெளியில பிரச்சாரம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாலும் கூட பேச்சு, அதாவது ஒரு எங்கே போனாலும்
பேச்சு பலமா இருக்கு, எல்லாமே ஓகே, மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஒரு பேச்சு பொருளா, அதாவது அது ஒரு மக்கள் மத்தியில ஒரு எப்படி யோசனை எடுத்துட்டு வர்ற அளவுக்கு, ஆமா இல்ல, அதாவது இன்னைக்கு வந்து திமுக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இதை வந்து அவங்க வந்து என்னைக்குமே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இது என்ன புதுசா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மனநிலை வந்துட்டு இருக்குன்னு நினைச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாம் அண்ணாமலை சில விஷயத்தை எடுக்கும்போது அது ஏதோ ஒரு அவங்க வந்து சேஞ்சஸ் கொடுக்குதுன்னு தான் நம்ம இன்னைக்கு கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்காது தமிழகத்துல பாஜக வந்து. அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் ஒரு நேத்து ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருந்தார். அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகில் குடிமங்கலம் பக்கத்துல அந்த ஒரு தோப்புல வந்து எஸ்ஐ சண்முகவேல் அவர்கள் கொல்லப்பட்டாரு. அதுல இன்னைக்கு வந்து அந்த மணிகண்டன் அப்படின்னு அந்த ஒரு அப்பா, 2 பசங்க, அதுல வந்து மணிகண்டன் எஸ்கேப் ஆயிடுறாரு. அவர் பிடிக்க போய் அவர் என்கவுண்டர்ல இன்னைக்கு கொல்லப்பட்ட செய்திகள் இன்னைக்கு வெளியே வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய கேள்வி இன்னைக்கு எல்லாருக்கும் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அதாவது இப்ப வந்து போலீஸ்க்கு இது ஒரு ஏதோ ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதாவது யாருமே இந்த இடத்துல வந்து கொலை செய்யறத வந்து நியாயப்படுத்தல, அது தவறுதான். நம்ம எல்லாமே நம்ம அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா இந்த இடத்துல மட்டும் போலீஸ் எப்படி அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுத்து திடீர்னு என்கவுண்டர் பண்றாங்கன்றது தான் இன்னைக்கு. அப்போ இந்த அதே மாதிரி திருபுவனம் அஜித்குமார் அந்த கொலை வழக்குல அதே போலீஸ் அதிகாரிங்க வந்து நல்ல குடி போதையில அவனை மர்டர் பண்ணிடுறாங்க, கொன்னுடுறாங்க. அந்த இடத்துல சட்டம் எந்த மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு இன்னைக்கு எல்லாமே கவனிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு இம்மிடியேட் ஒரு தீர்வு ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கலாம் தானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அதாவது சாதாரண ஒரு மக்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டான்னா பாத்ரூம்ல வலிக்கு விழுந்த அப்படின்னு சொல்லி, இல்லைன்னா ஏதாவது ஒரு மாவு கட்டு போட்டு நிறைய விஷயம் நம்ம பார்த்துருந்தோம். அந்த மாவு கட்டு போட்டு முதல் நாள் வருவாங்க, மறுநாள் நல்லா ராஜநடையா போறாங்க. அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல ஞானசேகரன் எல்லாம் நம்ம கவனிச்சிருந்தோம். அதாவது முன்னாடி நாள் மாவு கட்டு போட்டிருப்பாரு, மறுநாள் நல்லா ராஜநடை நடந்துட்டு போவாருன்றதெல்லாம் நம்ம கவனிச்சோம். அப்போ இந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான ஒரு தீர்வு கொடுக்குறாங்கன்றது தான் நம்ம கவனிச்சுட்டு இருக்காங்க மக்கள் இன்னைக்கு. அதாவது ஒரு தவறு செய்யறாங்க, அந்த இடத்துல வந்து சட்டம் அந்த கடமையை எப்படி செய்யறாங்கிறத இன்னைக்கு கவனிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு புரியாத புதிராதான் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இன்னைக்கு. ஏன்னா அதாவது இன்னைக்கு போலீஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும் போது போலீஸ்காரங்க அந்த அளவுக்கு ஒரு தீவிரமா நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அதே மக்கள்னு வரும்போது அதே தீவிர நடவடிக்கை இருக்கணும் தானே அப்படின்ற மாதிரி தான். இப்ப இதை தாண்டி இன்னைக்கு வந்து தமிழக இதெல்லாம் நிறைய சட்ட ஒழுங்கு நடந்துட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு வந்து எதிர்க்கிறது இல்லைன்ற மாதிரி கூட்டணி கட்சியில இருந்தாலும் கூட நிறைய கம்யூனிஸ்ட் ஆனாலும் சரி, விசிக்கு ஆனாலும் யாருமே எதிர்க்கிறது இல்லைன்ற மாதிரி. அப்படி எதிர்த்தாலும் கூட இப்ப வந்து ஆணவ கொலை கவின் வழக்கு இருந்தது கொலையில. அப்போ அது அந்த இடத்துலயும் கூட திருமாவளவன் அவர்கள் எல்லாம் பேசுறது என்னன்னா, அதாவது ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு சட்டம் எடுத்துட்டு வரணும், அதுவும் மத்திய அரசு தான் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து எல்லாமே அதாவது கூட்டணியில இருந்துட்டானா மக்களுக்கு உண்டான பிரச்சனையை வந்து நாங்க வந்து கூட்டணியில இருக்கிறதுனால திமுகவை எதிர்க்கிறது இல்லை, அதை வந்து ஏதாவது ஒன்று மத்திய அரசு எடுத்துட்டு வரணும்னு நாங்க எப்படியாவது திசை திருப்பிட்டு தான் போகணுமா, இதுக்குதான் ஒரு மக்களுக்கான கட்சியா நீங்கன்ற மாதிரி நிறைய பேர் மக்கள் கேள்வி கேட்கிறத நம்ம கவனிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல வந்து நிறைய தமிழகத்துல வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆரோக்கியமான அரசியல் இல்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். மனிதானி மகத்தானவன் மனித